தெலங்கானாவைச் சேர்ந்த இளம்பெண் அமெரிக்காவில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டதால் இளம்பெண்ணை கொன்ற முன்னாள் காதலனின் பகீர் பின்னணி என்ன? மிரர் வீடியோவில் மாடர்ன் உடையில் ஜொலிக்கும் இந்த இளம்பெண் தற்போது உயிருடன் இல்லை. அமெரிக்காவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார். இந்த கொடூரத்தை செய்தது வேறு யாருமல்ல, இந்த இளம்பெண்ணின் முன்னாள் காதலன். ஹைதராபாத்தை சேர்ந்த இளம்பெண்ணை அமெரிக்காவில் கொலை செய்துவிட்டு தமிழ்நாட்டில் தலைமறைவாகி இருக்கிறார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தை சேர்ந்தவர் நிகிதா ராவ் கொடிஷாலா. 27 வயதான இவர் அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள கொலம்பியாவில் வசித்து வந்தார். 2025 பிப்ரவரி மாதம் முதல் அங்குள்ள ஒரு ஹெல்த் கேர் நிறுவனத்தில் டேட்டா அனலிஸ்டாக வேலை செய்து வந்துள்ளார். நிகிதாவுக்கும் மேரிலாந்தில் வசித்து வந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த அர்ஜுன் சர்மா என்ற இளைஞருக்கும் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் ஒரே அபார்ட்மெண்டில் வசித்து வந்தபோது பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது. ஆனால் சமீப நாட்களாக இவர்களது காதலில் மோதல் வெடித்துள்ளது. கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த ஜனவரி 2ஆம் தேதி அன்று நிகிதாவை காணவில்லை என ஹார்வர்ட் கண்ட்ரி காவல் நிலையத்தில் அர்ஜுன் சர்மாவே புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது புகார் கொடுத்த அன்றே அர்ஜுன் சர்மா இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்றது தெரிய வந்தது. இது போலீசாருக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. உடனே அர்ஜுன் சர்மா தங்கியிருந்த அபார்ட்மெண்டை போலீசார் அதிரடியாக சோதனை செய்தபோது அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டினுள்ளே உடல் முழுவதும் பல இடங்களில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்திருக்கிறார் நிகிதா. இதனை பார்த்த அடுத்த கணமே போலீசாருக்கு நடந்திருப்பது கொடூர கொலை என்பதை உறுதி செய்துள்ளனர். மேலும் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 7 மணியளவில் இந்த கொலை நடந்திருக்கலாம் எனவும் அர்ஜுன் தான் இந்த கொலையை செய்துவிட்டு தப்பி சென்றிருக்க வேண்டும் எனவும் அனுமானித்தனர். மேலும் கொலையை மறைக்க நிகிதாவை காணவில்லை என பொய் புகார் அளித்து விசாரணையை திசை திருப்ப முயற்சித்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அர்ஜுன் சர்மாவுக்கு எதிராக சர்வதேச பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க போலீசாரின் கோரிக்கையின் பேரில் இன்டர்போல் உதவியுடன் இந்திய உளவு மற்றும் புலனாய்வு அமைப்புகள் இணைந்து தேடுதல் வேட்டையில் இறங்கின. அப்போதுதான் இந்தியாவுக்கு தப்பி வந்த அர்ஜுன் தமிழகத்தில் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. விரைந்து வந்த போலீசார் அர்ஜுன் சர்மாவை சென்னையில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதற்கிடையில் நிகிதாவின் தந்தை ஆனந்த் கோடிஷாலா கொலையாளி அர்ஜுன் சர்மா மகளின் முன்னாள் காதலன் அல்ல, ரூம்மேட் மட்டும்தான் என பகீர் குண்டை போட்டிருக்கிறார். மேலும் தனது மகளிடம் அவர் இந்திய மதிப்பில் 4 லட்சம் ரூபாய்க்கும் மேல் கடன் வாங்கியிருந்ததாகவும் கூறியுள்ளார். பணத்தை திரும்ப கேட்டதால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் அர்ஜுன் தனது மகளை கத்தியால் குத்தி கொன்றுள்ளதாக ஆனந்த் கோடிஷாலா குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அர்ஜுன் சர்மா மீது முதல் மற்றும் 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டுகளை அமெரிக்க போலீசார் சுமத்தியுள்ளனர். அர்ஜுன் சர்மாவை விரைவில் அமெரிக்க போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.